எல்லோருக்கும் வணக்கம். இன்னிலேருந்து மார்கழி ஆரம்பிக்கிறது. இந்த வாட்டி மார்கழியில் நம்ம பகவத்கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகமாக அதனுடைய அர்த்தங்களை பார்க்கலான் இருக்கோம். இன்னைக்கு மார்கழி மாதத்துக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம பகவத்கீதையினுடைய இன்ட்ரடக்ஷன் அதை பார்க்க போகிறோம். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஸ்யாமி மாசுஹா. இது கண்ணனோட கீதா ஸ்லோகம். அதாவது சர்வ தர்மான் அப்படின்னா எல்லா தர்மங்களையும், பரித்யஜ்ய அப்படின்னா தியாகம் செய்துவிட்டு, மாமேகம் அப்படின்னா அதாவது சரணடைவாயாக அர்த்தம். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா கண்ண பகவான், என்னுடைய திருவடிகளை பற்றுவாய், என்னுடைய திருவடிகளை பற்றுவாய், உன்னை எல்லா பாபங்களேந்தும் விடுவித்து அதற்கு மேலான இன்பத்தை நான் கொடுக்க போறேன், நீ கவலைப்பட தேவையே இல்லை அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தோட அர்த்தமா கண்ணன் சொல்றார். இது கீதையில கடைசி அத்தியாயத்துல வர 66வது ஸ்லோகமாகும். கீதை முழுவதும் பார்த்தோம்னா எவ்வளவு அருமையான ஸ்லோகங்கள், எவ்வளவு அழகான அர்த்தங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகள், அர்த்தங்கள், பல விஷயங்கள் இருக்கு. இந்த பக்தியை தாண்டி பல விஷயங்கள், பக்தியோட சேர்த்து பல விஷயங்கள் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இன்ட்ரடக்ஷனா நம்ம பார்க்க போறது ஒரு ஃபுல் கீதாவோட ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். அதாவது கீதையினுடைய சுருக்கம், சாராம்சம், அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். கீதையில பார்த்தேன்னா நாராயணன் தான் பரம்பொருள், பரபிரம்ம பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனே நமக்கு வேண்டியதெல்லாம் எல்லாவற்றையும் கொடுப்பான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருது நாராயணன் தான் நம்மளுடைய பரம்பொருள் அப்படின்னு. ஸோ இப்போ ஒரு நம்மளுக்கு நிறைய பொருள்கள் இருக்கு. அதுல காஸ்ட்லியான பொருள், நம்மளுக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு தெரிஞ்சிருது. அடுத்த மனித எண்ணம் என்ன நினைக்கும், அதை எப்படி அடையணும் அப்படின்னு நினைக்கும். அதே மாதிரி நாராயணன் பரம்பொருள்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருது இல்லையா. பரம்பொருள் யாருன்னு தெரிஞ்சிருது, நாராயணன். ஸோ உயர்ந்தது நாராயணன் பரம்பொருள் உயர்ந்ததுன்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அதை அடைவதற்குரிய வழியை தேட வேண்டும். அந்த வழிமுறைகளும் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. கீதையில நாராயணன் பரம்பொருள் மட்டும் சொல்லப்படல, அந்த அவரை அடையறதுக்குரிய வழிகள் எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு. அவரை அடையறதுக்கு, நாராயணன் பரம்பொருளை அடையறதுக்குரிய ஒரே வழி பக்தி தான் ஒரே வழியாகும். பக்தி மார்க்கத்துல கீதையில இத பத்தி டீட்டெயில்டா சொல்லப்பட்டிருக்கு. சரி, பக்தி தெரிஞ்சுடுத்து, நம்ம எல்லாம் பக்தர்கள். அப்போ பக்தி இருந்தா போருமா அப்படின்னா, பக்திக்கு இலக்கணம் வேணும். அதாவது நம்ம செய்யறது, நம்ம பண்றது சரியா தவறா, நாம நினைக்கிறது சரியா தவறா, நம்மளுடைய நம்பிக்கை சரியானதா இல்லையா, நாம தான் இருப்போமா, நாம் யார், அதை பத்தி எல்லாம் டீட்டெயில்டா இருக்கணும் இல்லையா, நம்மளுக்கு தெரியணும், ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு பக்தியினுடைய இலக்கணம் தேவை. பக்தியை அடையறதுக்குரிய வழிமுறைகள், அதுதான் கர்மயோகம், ஞான யோகம் தேவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கீதையில. பக்தி மட்டுமே செலுத்தின்னு இருந்தா போருமா, நாராயணா நாராயணா மட்டும் சொல்லிட்டு இருந்தா போருமானா மற்ற வேலைகள் எல்லாம் யார் செய்யறதுங்கிற எண்ணங்கள் வரும் இல்லையா. அதாவது குடும்பம், கடமைகள், சம்பாதிக்கிறது, தொழில், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதுதான் கர்மயோகம். அதாவது நித்திய கர்மாக்களை செய்யணும். ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தோம்னா அது பேர் செயல். அதே செயலை உயர்ந்த எண்ணங்களை வச்சுண்டு, அதாவது பக்தியோட வச்சுண்டு உயர்ந்த எண்ணங்களை வச்சுண்டு செஞ்சா அந்த செயல் கர்மயோகமாகி விடும். ஒரே செயல்தான், பக்தி இருக்கிறவனும் அதே செயல்தான் செய்வான், பக்தி இல்லாமல் செய்யற செயலும் ஒரே செயல்தான். ஆனா வெறும்ன செஞ்சா, எந்தவித எண்ணம், அதாவது உயர்ந்த எண்ணங்களும் இல்லாம வெறும் செயலை செஞ்சா அது பேர் செயலாவே நின்றுவிடும். ஆனா அந்த செயல்ல பக்தி உயர்ந்த எண்ணங்களை வச்சு செய்யும் போது அந்த செயல் கர்மயோகம் ஆகிவிடும். சோ ஒரு செயலை செய்யும் போது அறிவோடு செய்யணும், அதுதான் ஞானம். அதாவது புஷ்பம் எதுக்கு போடுறோம், பூஜை எதுக்கு பண்றோம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அறிவில்லாமல் எந்த செயலையும் செய்யக்கூடாது இல்லையா, அறிவோடு செய்யணும், அதுதான் ஞானம். சோ கீதையில பார்த்தேன்னா பக்தி யோகத்தை மட்டும் சொல்லல, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்ன்ற இந்த மூணுத்தையும் டீட்டெயில் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு ஷார்ட்டா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் இதை பத்தி.
கர்மயோகம் அப்படின்னா நம்ம தினம் செய்யக்கூடிய, அன்றாடம் செய்யக்கூடிய செயல்கள், அதுல உயர்ந்த எண்ணங்களை வச்சு செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மயோகம். நம்ம செய்யக்கூடிய நித்திய கர்மாக்களோட உயர்ந்த எண்ணங்களை மேலோக்கி வச்சு செய்யக்கூடியதுதான் கர்மயோகம். ஞான யோகத்துல யோகம், தியானம், பிராணாயாமம், ஆசனம் இதெல்லாம் வரும். பக்தி யோகத்துல பெருமாளை நினைக்கிறது, பூஜை செய்யறது, பெருமாளுக்கு தொண்டு செய்யறது, வழிபடுறது இதெல்லாம் வரும். இதெல்லாம் தான் டீட்டெயில்டா கீதையில சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் யாரு கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணிட்டு வராளோ அவளுக்கு பக்தி வரும். பக்திய கடைபிடிச்சுட்டே வரும்பொழுதுதான் கண்ணனுடைய திருவடிய பற்ற முடியும். அதாவது அப்போ கீதையில பக்திக்கு தேவையானது மட்டும் சொல்லப்படல, வாழ்க்கைக்கு தேவையானது, பக்திக்கு தேவையானது, அவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானது, இது எல்லாமே டீட்டெயில்டா சொல்லப்பட்டிருக்கிறதுனாலதான் பகவத்கீதை மிக மிக உயர்வானது. கீதை சரி. இப்போ கிருஷ்ண பரமாத்மா பார்த்தேன்னா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தோட தான் இந்த பகவத்கீதையை ஸ்டார்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்ல. பகவத்கீதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தேன்னா அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்னா, அர்ஜுனனா இதையெல்லாம் நீ செய்ய வேணும்னா நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். நாம் யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நாம என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் எதை நான் அடைய வேண்டும்னு தெரியும். நான் யாருன்னு தெரிஞ்சாதான் என்னுடைய குறிக்கோள் என்ன, அதை அடையக்கூடிய செயல்முறை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அததான் பெரியவாள்லாம் தத்துவ ஹித புருஷார்த்தம்னு சொல்லுவாங்க. தத்துவ அப்படின்னா உண்மை பொருள்னு அர்த்தம், ஹித அப்படின்னா அடையக்கூடிய வழின்னு அர்த்தம், புருஷார்த்தம் அப்படின்னா அடைந்து அனுபவித்தல், அதாவது பேரின்பம். உண்மை பொருள்ங்கிறது பரபிரம்மம், அதை அடையக்கூடிய வழி பக்தி, புருஷார்த்தம்ங்கிறது அடைந்து விட்டால் பேரின்ப நிலை. இதெல்லாம் தான் கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனர்கிட்ட சொல்றார், நான் யாருன்னு நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்போ அர்ஜுனனுக்கு எண்ணங்கள் ஓடுறது, நான் உடலா, கையா, காலா, எது நான்? அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, அர்ஜுனா நீ உடலும் அல்ல, கையும் அல்ல, காலும் அல்ல, நீ எதுவும் இதில் எதுவுமே நீ இல்ல, உன்னுள்ளேயே நீ இருக்கிறாய். அதாவது கை, கால், உடல், தலை இது எல்லாமே இருக்கும், இல்ல போயிடும், எப்ப வேணாலும் போகக்கூடியது. இந்த ஜென்மத்துல நீ அர்ஜுனனா இருக்க, போன ஜென்மத்துல நீ என்னவா இருந்தேன்னு தெரியாது, அடுத்த ஜென்மத்துல நீ என்னவா இருக்க போறேன்னு தெரியாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் எது மாறாமல் இருந்து கொண்டிருக்கோ அதுதானே நீயாக இருக்க முடியும், நானாக இருக்க முடியும். அதாவது நான்கிறது ஆத்மா, உடல் அல்ல. உடல் வேறு, ஆத்மா வேறு. உடலையும் ஆத்மாவையும் ஒன்னா நினைக்கிறவா அறிவில்லாதவா. ஞானிகள்லாம் அறிவோடு இருக்கிற ஞானிகள்கிட்ட போய் கேட்டேன்னா ஆத்மாங்கிறது உடலோடு சேர்த்து சொல்ல மாட்டாங்க, ஆத்மாங்கிறது தனி. உடல் ஆத்மாங்கிறதுக்கு எல்லா ஆத்மாக்களும் சமம் அப்படிங்கிற அடிப்படை கருத்தை தான் கீதை சொல்றது. அதாவது எல்லா மக்களும், அதாவது குட்டை, நெட்டை, கருப்பு, வெளுப்பு, எந்த ஜாதி ஜனம், எல்லா மக்களும் இன்ஃபேக்ட், அதாவது மக்கள்னா விலங்கினங்கள், எல்லா மாக்கள் யாரா இருந்தாலும் சமம் அப்படிங்கிறது தான் கீதையினுடைய அடிப்படை சாரம். எல்லோருக்கும் நான் சமமாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றார். அதாவது சமயோகம் சர்வ பூதேகு அப்படிங்கிறது, அதாவது பரம்பொருளை அடையறதுக்கு எல்லாருக்கும் ஒரே சமமான நிலைதான், யாரு வேணாலும் பரம்பொருளை அடையலாம் அப்படிங்கிறது தான் கீதையினுடைய சாராம்சம். ஸோ நம்ம நாளையிலேருந்து பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகமா பார்த்து அதுல இருக்கிற அர்த்தங்களை பார்க்க போறோம். தேங்க்யூ. கிருஷ்ணார்ப்பணம். நன்றி.